சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். பகவான் அடியவர்களை ரட்சிப்பதிலே எந்தெந்த நிலையை மேற்கொள்ளுகிறான் என்பதை பற்றித்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். பகவான் நம்மை ரட்சிப்பதற்கு அளவுகோலாக கொள்வது நாம் செலுத்தக்கூடிய பக்தி, அவனிடத்திலே ஈடுபடக்கூடிய சரணாகதி. இதனுடைய தன்மையை பொறுத்துத்தான் பகவான் நம்மை ரட்சிக்கக்கூடிய வேகமும் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதற்கு பகவான் அடியவர்களை எத்தனையோ துன்பங்களிலிருந்து மீட்டிருக்கக்கூடிய உதாரணங்கள் இருந்தாலும் நாம் குறிப்பாக ஒரு 3 உதாரணங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம். உத்தமமான அடியவர்களான திரௌபதை, கஜேந்திர ஆழ்வான், பிரகலாதன், இந்த மூவரும் துன்பத்திலே இருக்கிற போது அவர்கள் சரணடைந்த நிலையை முன்னிட்டு பகவான் எவ்வளவு வேகத்திலே சென்று காப்பாற்றுகிறான் என்பதை சில உதாரணங்கள் மூலமாக நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலிலே வேகமாக வந்து ரட்சித்தது திரௌபதியை, மிக வேகமாக வந்து ரட்சித்தது கஜேந்திரன் ஆழ்வானை, அதிமிக வேகமாக வந்து ரட்சித்தது பிரகலாத ஆழ்வானை. இதை நாம் எவ்வாறு பார்க்க போகிறோம் என்று பார்க்கிற போது, முதலிலே வேகமாக வந்து திரௌபதியை எவ்வாறு காப்பாற்றினார் என்று நாம் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் துரியோதனுடைய அழைப்பினை ஏற்று சகுனியினுடன் சூதாடி தன் நாடு நகரம் செல்வம் முழுவதையும் இழந்த தர்மபுத்திரன் கடைசியாக தனது தர்ம பத்தினியான திரௌபதியையும் இழந்து விடுகிறான். அப்படி சூதிலே தோத்ததனாலே திரௌபதியை அடிமையாக்கி சபையிலே வைத்து ஆடைகளை களைந்து மானபங்கப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. சபையிலிருந்த பெரியோர்கள் எவ்வாறு மறுத்து கூறியும் துரியோதனன் அதை செவிமடுக்காத காரணத்தினாலே துச்சாதன் மூலமாக சபைக்கு இழுத்து வரப்படுகிறாள் திரௌபதி. அந்த சபையில திரௌபதியை ஆடைகளை களைந்து மானபங்கப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்ட நிலையை நடைமுறைப்படுத்துகிற போது திரௌபதியானவள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த சபையிலே வீட்டிருந்த தன் குலத்திற்கு மூத்தவனான பீஷ்மரை சென்று தன்னை காப்பாற்றுமாறு கேட்கிறார். அவர்னாலே காப்பாற்ற முடியவில்லை. தன்னுடைய மாமனாரை சென்று கேட்கிறாள். அவராலும் திரௌபதியை காப்பாற்ற முடியவில்லை. அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குலகுருக்கள் எல்லோரையும் கண்டு காப்பாற்றுமாறு கேட்டால் அவர்களாலும் திரௌபதியை காப்பாற்ற முடியவில்லை. இவ்வாறு தன்னுடைய குலத்திலே மூத்தவர்கள், நம் குலத்துக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள், ஞானிகள் யாருமே திரௌபதியை ரட்சிக்க முடியவில்லை. ஆக இந்த திரௌபதி முதலிலே தன் குலத்துக்கு மூத்தவர்களையும் தன் குல குருக்களையும் போய் சரணமடைந்து ரட்சிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படவில்லை. இரண்டாவதாக திரௌபதி என்ன செய்கிறார் என்றால், தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய முயற்சியை செய்கிறார். தன் பலங்கொண்ட மட்டும் தன்னுடைய வஸ்திரங்களிலே துச்சாதனுடைய கைகளிலே இருந்து மீட்டு விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சிக்கிறாள். துச்சாதனுடைய தேக பலத்திற்கு முன்னே திரௌபதியினுடைய தேக பலம் பலவீனமானதாக இருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையும் இங்கே ஏற்படுகிறது. ஆக திரௌபதி பிறரை சரணமடைந்து பார்த்தால் யாரும் காப்பாற்றவில்லை. தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முயற்சித்தால் அதுவும் நடைபெறவில்லை. இந்த 2 முயற்சிகளும் தோற்றுவிட்ட நிலையிலே வேறு வழி இல்லாமல் வேற கதி இல்லாத நிலையிலே பகவானை சரணமடைகிறாள். அந்த சபையிலே கண்ணனுடைய 16 நாமங்களை, பகவானுடைய 16 நாமங்களை சொல்லி அங்கே சரணமடைகிறாள் திரௌபதி. விஷ்ணுவே, ஜனார்த்தனா, பத்மநாபா,
பிரஜாபதி, சக்கரதாரி, திருவிக்கிரமா, நாராயணா, ஸ்ரீதரா, கோவிந்தா, மதுசூதனா, நரசிம்மா, ஜலசயனா, வராகமூர்த்தி, ரகுநந்தனா, வாமனா, மாதவா என்று 16 நாமங்களை சொல்லி சரணமடைந்து, அச்சுதா, நிலையா, கோவிந்தா, புண்டரிகாச்சா, ரச்சமாம் சரணாகதாம் என்று என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று தன் இரு கைகளையும் வஸ்திரங்களை விட்டு தலைக்கு மேலே குவித்து கண்ணனை பூர்ணமாக சரணமடைந்தார். அப்போது வேகமாக அங்கே பகவான் புடவைகளை சுரந்து திரௌபதனுடைய மானத்தை காப்பாற்றி கொடுக்கிறார். இது பகவான் வேகமாக வந்து காப்பாற்றியதுக்கு உதாரணம். ஏன் இங்கே வேகமாக மட்டும் வருகிறான்னா, திரௌபதி எடுத்த மாத்திரத்திலேயே பகவானை சரணமடையாமல் தன்னை பிறர் காப்பாற்றுவார்கள் என்று சரணமடைந்து அவர்களாலே கைவிடப்பட்டு அதற்கு பின்னே தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முயற்சித்து அந்த முயற்சியும் தோற்று அதற்கு பின்னே பகவானை சரணமடைந்ததனால வேகமாக வந்து ரட்சித்தான் திரௌபதியை என்று பார்க்கிறோம். இதற்கு அடுத்தாற் போல மிக வேகமாக வந்து யாரை ரட்சித்தான் என்று இங்கே பார்க்கிறோம். அதிவேகமாக எங்கே வந்தார் என்று பார்க்கிற போது கஜேந்திர ஆழ்வார் பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்காக வழக்கமாக பூ எடுக்கக்கூடிய தடாகத்திலே தன் கால்களாலே உள்ளே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை தன்னுடைய துதிக்கையினாலே அவர் பறிக்கிற போது அந்த நீருக்குள்ளே இருந்த ஒரு முதலையானது அவருடைய காலை பிடித்து கொள்கிறது. பல ஆண்டு காலம் தன்னை ரட்சிப்பதற்காக படாத பாடுபட்டு கடுமையான முயற்சியை மேற்கொண்டார் கஜேந்திர ஆழ்வான். முதலையும் விடுவதாக இல்லை. கஜேந்திர ஆழ்வானும் நீரை விட்டு வெளிவர முடியாமல் தான் பறித்த மலரை பகவானுடைய திருவடியிலே சேர்க்கவும் முடியாத நிலை. இங்கே கஜேந்திர ஆழ்வான் ஒரே ஒரு முயற்சி தான் செய்கிறார். தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய முயற்சியை மாத்திரமே செய்தார். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேறு யாரையும் அவர் சரணமடையவில்லை. ஆக இங்கே தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள பல ஆண்டுகளாக முயற்சி செய்துவிட்டு தன்னை நாம் காப்பாற்ற முடியாது, தம்மை தாமே ரட்சித்து கொள்ள முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்ட கஜேந்திர ஆழ்வான் தன்னை பகவான் தான் ரட்சிக்க வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்து ஆதி மூலமே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் எழுப்புகிறார். ஆதி மூலமே என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலே, அந்த திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பரமபதத்திலே இருந்த பகவான் தான் சயன கோலத்தில் இருந்த நிலையிலே அப்படியே எழுந்து ஓடி வந்தார். அதான் சொல்வார்கள், தலைகுலைய அரைகுலைய ஓடி வந்தான் பரமாத்மா என்று சொல்கிறார். ஆதி மூலமே என்ற கஜேந்திர ஆழ்வானுடைய அபய குரல் கேட்ட மாத்திரத்திலேயே தன் ஆடை ஆபரணங்களை திருத்தி கொண்டு வர வேண்டும் என்ற நிலை கூட இல்லாமல் அந்த நேரம் கூட தாமதமாகிவிடுமே, நாம் கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்தே ஆக வேண்டுமே என்று ஒரு வேகத்திலே பெருமாள் புறப்பட்டு வருகிறார். அவர் தலையும் அவருடைய ஆடைகளும் கலைந்த கோலத்திலே இருக்கிற போது அப்படியே வருகிறார். அவர் வருகிற வேகத்தை பார்த்து கருடாழ்வார் தயாராக இறக்கைகளை விரைத்து நிற்கிறார். வந்த வேகத்திலே பகவான் என்ன செய்தார்? கருடாழ்வானை எடுத்து தன் கக்கத்திலே இடுக்கி கொண்டு வேகமாக கஜேந்திர ஆழ்வான் முதலிடம் அகப்பட்டிருக்கிற இடத்துக்கு நோக்கி போகிறார். அப்படி போகிற போது கருடாழ்வார் கேட்கிறார், பகவானே, என் மேலே ஏறிக்கொண்டு நீங்கள் போகலாமே, ஏன் என்னை தூக்கி கொண்டு நீங்கள் வேகமாக போகிறீர்கள் என்று கேட்கிற போது, என்னுடைய மனவேகத்திற்கு உன்னுடைய வேகம் பத்தாது. நான் நினைக்கிற வேகத்திலே உன்னாலே கஜேந்திர ஆழ்வான் இடத்திலே செல்ல முடியாது என்பதனாலே உன்னை நான் தூக்கி கொண்டு செல்கிறேன் வேகமாக என்றார். அப்படி போகிற போது என்னை விட்டு விட்டு போனால் நீங்கள் இன்னும் வேகமாக போகலாமே, என்னை ஏன் தூக்கி கொண்டும் போகிறேன் கேட்கிற போது அவன் ஆதி மூலமே என்று கஜேந்திர ஆழ்வான் அழைத்திருக்கிறார். அது யார் என்று பிறருக்கு அடையாளம் தெரியாமல் போய்விடும். அதனாலே உன்னை அந்த தடாகத்தின் கரையிலே இறக்கிவிட்டு அங்கே உன் மீது நான் ஏறி அமர்ந்து கொண்டு நான் தான் ஆதி மூலம் என்று நிலையிலே இருந்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதனாலே உன்னையும் தூக்கி கொண்டு சொல்கிறேன் என்று கருடாழ்வானுடைய வேகத்தை காட்டிலும் அதிவேகமாக சென்று கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற சென்றார் பகவான். இது இரண்டாவது நிலை பார்க்கிறோம். ஆக வேகமாக வந்தது திரௌபதியிடம் பார்த்தோம்.
அதிவேகமாக வந்தது கஜேந்திர ஆழ்வான் இடத்திலே பார்த்தோம். இந்த நிலையை பற்றி நமக்கு பராசர பட்டர் சொல்லுகிற போது, ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை சரணமடைகிறார் பராசர பட்டர் ஒரு சுலோகத்தின் மூலமாக. அந்த சுலோகத்தினுடைய அர்த்தத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ரங்கநாதா, நான் உன்னை சரணமடையவில்லை, உன்னை நான் வணங்கவில்லை என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அனைவருக்கும் ஆச்சரியம். பராசர பட்டரே, பகவானை சரணமடையவில்லை, வணங்கவில்லை என்று சொல்லலாமா? இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிற போது, நான் ரங்கநாதனை சரணமடையவில்லை, கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றுகிற போது எந்த வேகத்தில் சென்றாரோ அந்த ரங்கநாதனுடைய வேகத்தை நான் சரணமடைகிறேன், அதைத்தான் நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது பகவான் நிச்சயமாக நம்மை ரட்சிப்பான் என்ற நம்பிக்கையை நமக்கு பராசர பட்டர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதைத்தான் திருவாய்மொழி பாசுரத்திலே பூந்தன் புனர்பொய்கை ஆணை இடர்கடிந்த பூந்தன் துளாய் என் தனிநாயகன் புனர்பே என்று தடாகத்திலே சிக்கிக் கொண்டிருந்த யானையினுடைய துயர் தீர்த்தவன் என் நாயகன், அந்த நாயகனுடைய வேகத்தை நான் வணங்குகிறேன் என்று அங்கே நமக்கு ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவதாக மிக அதிவேகமாக யாரை வந்து காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம். இங்கே யாரை சொல்லுகிறார்? அசுரகுலத்திலே இரணியனுக்கு மகனாக பிறந்து பகவானுடைய தீவிர பக்தனாக இருந்த பெரிய திருமந்திரத்தினுடைய மேன்மையை வெளிக்காட்டிய பிரகலாதனை லட்சிக்கிற போது மிக அதிவேகமாக பெருமாள் வந்தார் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கிற போது, பிரகலாதனுக்கு பல விதத்திலே இடையூறு ஏற்படுத்துகிறார் இரணியகசிபு. தன் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லுவதனாலே யானையை விட்டு மிதிக்க விடுகிறார், மலையிலே இருந்து தூக்கி கீழே வீசுகிறார், கடலிலே வீச சொல்லுகிறார், பெற்ற தாயிடத்தையே விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுகிறார், நச்சு பாம்புகளை விட்டு கடிக்க விடுகிறார். இவ்வளவு துயரங்களிலும் பகவானுடைய நாமம் அவரை காப்பாற்றி கொண்டே வருகிறது. ஒரு நேரத்தில் இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் வாதம் ஏற்பட்டு, எங்கே இருக்கிறான் உன் ஹரி, உன்னால் காட்ட முடியுமா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட போது, எங்கும் இருக்கிறான் என்னுடைய பகவான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருக்கிறான் என்று கூறுகிற போது, இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போதான் சொல்றார், எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோண்டிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று இந்த நிகழ்வை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் மிக அற்புதமாக பாசுரங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். பகவான் எங்கே இருக்கிறான் என்ற கேட்ட மாத்திரத்திலேயே இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்கிற போது, சிறுவனான தன்னுடைய பக்தன் பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாகிவிடக் கூடாது என்பதற்காக அங்கு அப்பொழுது அவன் வீய தோண்டிய என் சிங்கப்பிரான் பெருமை அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி பிரகலாதனை ரட்சிப்பதற்காக கடாழ்வாரிலே வர வேண்டிய அவசியமில்லை, எங்கோ இருந்து கொண்டு புடவைகளை சுரக்க வேண்டிய அவசியமில்லை. பிரகலாதன் எந்த இடத்தை காட்டப் போகிறானோ, எங்கே நாம் இருக்கிறோம் என்று சொல்லப் போகிறானோ என்ற நிலையிலே எங்கும் நீக்கமர நினைந்து அவன் குறிப்பிட்ட இடத்திலிருந்து உடனடியாக வெளிவந்து பிரகலாதனை ரட்சிக்கிறார். இதுதான் அதிமிக வேகமாக வந்து ரட்சித்தது. இங்கே பிரகலாதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிறரை சரணமடையவில்லை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தானே முயற்சி செய்யவில்லை. தன்னை காப்பாற்றக்கூடிய முழு பொறுப்பும் பகவானிடத்திலேயே இருக்கிறது என்று பூர்ணமாக சரணமடைந்ததனாலே பகவான் மிக அதிவேகமாக காப்பாற்றினார். ஆக இந்த 3 நிலைகளை பார்க்கிறோம். பகவான் காப்பாற்றக்கூடிய நிலை வேகம், அதிவேகம், மிக அதிவேகம். பிறரிடம் சரணமடைந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து மூன்றாவதாக பகவானை அடைந்த திரௌபதிக்கு வேகமாக வந்தார். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து பிறகு பகவானிடத்திலே சரணமடைந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அதிவேகமாக வந்தார். பிறரிடம் சரணமடையாமல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யாமல் பகவானே நம்மை ரட்சிப்பான் என்று ஒரே நிலையில் இருந்த பிரகலாதனை காப்பதற்காக மிக அதிவேகமாக வந்தார். அப்போது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தத்துவம் என்னவென்றால், நம்மை பகவான்
மிக அதிவேகமாக வந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் பூர்ணமாக அவனை சரணமடைந்து, நீயே என்னை ரட்சிக்கக்கூடியவன், உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்ற நிலையிலே சரணமடைந்தால் பகவானும் நம்மை மிக அதிவேகமாக வந்து காப்பான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.